ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இது சீக்கிரமாக செய்யக்கூடியதுன்னு சொல்கிறேன்னா, பல வகையான கொழுக்கட்டை வகைகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு டைம் எடுக்கும். ஆனால் இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடியது. அதனால தான் சொன்னேன். நாளை மறுநாள் விநாயகர் சதுர்த்தியும் வர்றதுனால இந்த பிடி கொழுக்கட்டையை வீடியோ செய்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சவங்க பண்ணிப்பாங்க, தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து பண்ணட்டுன்றது அப்லோட் பண்ணுறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவு, 1 கப்பு வெல்லம், 4 ஏலக்காய், 1 கப்பு தேங்காய் பட்டர், அப்புறம் நெய் தேவையான அளவு. இதுதான் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருள். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டேன். இது சூடான உடனே நான் இதில் மாவு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த மாவை, 1 கப் மாவை தீ சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாவு கட்டிப்படாமல், நம்ம அந்த வெள்ளத்தில் கரைக்கக்குள்ளே கட்டிப்படாமல் வரணும். அதுக்காக தான் இந்த சூடு நம்ம வறுக்கிறோம். அதுக்காக மைல்டாக வச்சு சூடு ஏற்றிக்கிங்க. இப்போ போதும், இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா சூடாகி நெய்ஸாகிடுச்சு நம்ம வறுத்ததுனால. அந்த கடாயை கழுவிட்டு மறுபடியும் அந்த பேனே வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு வெல்லம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கப்புலேயே 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா எல்லாமே 1 கப்பு தான். அந்த கப்பு 1 கப்பு வெல்லத்தை அந்த 1 கப்பு தண்ணியில் சேர்த்துட்டேன். தண்ணி கொதித்த உடனே இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா இது கொதிக்கக்குள்ளேயே நான் இந்த ஏலக்காயும் தட்டி இதில் சேர்த்துட்டேன். ஏன்னா இந்த வெள்ளை தண்ணியை நம்ம எப்படி ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஏலக்காவும் அந்த வெள்ளை தண்ணியில் கொதித்து அதனுடைய வாசனை, அந்த டேஸ்ட்டில் அதில் இறங்கின பிறகு நம்ம வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணக்குள்ளே இந்த ஏலக்காவும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இல்லைன்னா கொழுக்கட்டை சாப்பிட்டுக்குள்ள வாயில் மாட்டோம், நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். தேங்காய் பத்தையை நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை மிக்சியில் பூ மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடித்து எடுத்துக்கிட்டேன் பூ மாதிரி. வெள்ளைப்பாகும் நல்லா கொதிக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். இப்போ அந்த வெள்ளைப்பாகை எடுத்து நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். பொறுமையாக பண்ணுங்கள். இந்தமாரி சூடான இது பண்ணக்குள்ள, ஏன்னா மிக்ஸ் ஆனதுன்னா நம்ம மேலேயே குட்டிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பொறுமையாக. இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் இருக்க மண், அந்த மணல் மாதிரி இருக்கிறத காமிக்கிறேன். எப்போவுமே இந்தமாரி கொதிக்க வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அதே பாத்திரத்தில் செய்கிற மாரி தான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டியது தான். இது வாஷ் பண்ணி நான் மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் அந்த வெள்ளைப்பாகு அதில் கொட்டிட்டு மாவுலாம் போட்டு கிளறணும் நம்ம. அதுக்காக இந்த வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணதை நான் மறுபடியும் பேனில் சேர்த்துட்டேன். இது கூடவே அந்த ஒரு பவுலு தேங்காய் அடித்து வச்சோம் இல்லையா, அதையும் இது சேர்க்குறேன். கொஞ்சமாக மைல்டாக நெய் சேர்க்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப போட்டால் எனக்கு பிடிக்காது. நெய் வாசனை பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் சேர்க்குறேன். எனக்கு நெய் இல்லாமல்னா இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் பிடிக்கும் எனக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரைஸும் அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கிளறி கொடுங்க, கட்டிப்படாமல். மாவு ரொம்ப ட்ரையாகவும் வரக்கூடாது, ரொம்ப கொழ கொழன்னு வரக்கூடாது.
மீடியமாக வந்தால் தான் கொழுக்கட்டைக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண கெட்டியாகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ கெட்டி பதம் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். நான் கொஞ்சம் எள்ளு சேர்த்துட்டேன். எள்ளு உடம்புக்கும் நல்லது. இந்த கொழுக்கட்டை மாவோட எள்ளும் கடிபட்டு சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்ட் இருக்குன்றதுனால நான் சேர்க்குறேன். நெய்யும் எள்ளும் ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. நெய் பிடிக்காது, எள்ளும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெய் போடாமல் பண்ணிங்கனாலும் இது சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிளேட்டில் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சூடு குறையட்டும். இப்போ எடுத்து பிடிச்சா கொஞ்சம் ரொம்ப சுடுது. லைட்டான சூடுக்குள்ளே பிடிச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போவே கரெக்டாக தான் வருது. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நான் பிடிக்கலான்ட்டு வெயிட் பண்ணுறேன். இட்லி பானை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பானையில் அடியில் ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றிட்டேன். உள்தட்டு மட்டும் நான் சேர்க்குறேன். ஏன்னா மேல் தட்டு தேவையில்லை. உள்தட்டு சேர்த்துட்டு ஒயிட் துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இதில் விரித்து போட்டுக்கலாம். ஒயிட் துணியை நல்லா தண்ணியில் அலசிட்டு பிழிஞ்சிட்டு நான் இதில் கவர் பண்ணிட்டேன். உள் தட்டில் கவர் பண்ணிட்டேன். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி இதில் ஒன்று ஒன்றா வைக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சுக்கலாம். அப்போ தான் எடுக்கக்குள்ளே ஈஸியாக ஒட்டாமல் வரும். எல்லா மாவும் பிடிச்சு வச்சாச்சு. இப்போது மேலே சைடில் இருக்கிற அந்த துணியெல்லாம் கொழுக்கட்டை மேலே எடுத்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நல்லா கொதிக்கிற பாகில் கிண்டின மாவு தான், ரொம்ப டைம் எடுக்காது. 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா ஆவி வருது. கொழுக்கட்டையும் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு வெந்தது தெரியுது பாருங்கள். வெந்தது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இதை எடுத்துகிட்டு இப்போ கீழே வச்சுட்டு நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய கொழுக்கட்டையை நம்ம செய்தாச்சு. நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த விநாயகர் எல்லா வளமும் உங்களுக்கு தரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். பாய்.